ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் நருட்டோ அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த குராமா தீமில் என்னமோ ஒரு கார்டு மாதிரி விட்டுருக்காங்க, இது என்னன்னு தெரியலை. அதுக்கப்புறம் இந்த பண்டில்ஸ்லாம் வரப்போகுது, சாஸ்கே பண்டில், நருட்டோ பண்டில் வரப்போகுது. அப்புறம் ஹைப்பர் புக் மாதிரி நருட்டோ புக்குன்னு ஒன்று வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அடுத்த வரப்போகிற ஈவோ பண்டில் இது தான், அதுக்கான 2 எமௌண்ட்டு. இதெல்லாம் இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். இதில் நருட்டோ பண்டிலும் ஒரு ஈவோ பண்டில் தான். அது வந்து 2 மற்ற ஈவோ பண்டிலோட இது வித்தியாசமாக இருக்கும், அதை நான் அடுத்தது சொல்கிறேன். அதுக்கப்புறம் 3 எமௌண்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட் எமௌண்ட் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி, 2வது எமௌண்ட்டு நமக்குலாம் தெரியும் ரெசிங்கான் எமௌண்ட்டு, 3வது எமௌண்ட் என்ன எமௌண்ட்டுன்னு தெரில. அது இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் வீடியோ போடுறேன் அது என்ன எமௌண்ட்டுன்னு. இந்த 3 எமௌண்ட்டும் நமக்கு அடுத்த அப்டேட்டில் கண்டிப்பாக வந்துடும். முக்கியமாக இந்த ரெசிங்கான் எமௌண்ட்டு நருட்டோ ஈவெண்ட் பேஸ் பண்ணி உள்ளது, அது கண்டிப்பாக வந்துடும். அப்புறம் இந்த ஓட்ற எமௌண்ட் மாதிரி உள்ள ஃபஸ்ட் எமௌண்ட்டும் நருட்டோ ஈவெண்ட் பேஸ் பண்ணது தான். அடுத்த ஹேண்ட் சிங் பண்ணுற மாதிரி உள்ளதும் நருட்டோ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணது தான். அந்த ட்ராஃபி வச்சுட்டு இருக்கிறது வந்து அந்த FFWS எமௌண்ட் மாதிரி தீமில் செஞ்சுருக்காங்க, இதுவும் இந்த அப்டேட்டில் வந்துடும். அப்புறம் நருட்டோ ஈவெண்ட் பேஸ் பண்ணி இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது. ஜிராயா பண்டில், கக்காஷி பண்டில், சாகரா பண்டில்லாம் இருக்குது. 3 எமௌண்ட் விட்றாங்க, லெஜெண்டரி எமௌண்ட்டு, உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி உள்ள எமௌண்ட்டு. இதில் வந்து நருட்டோ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வர 5 பண்டில்ஸில் ஒரு பண்டில் நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த பண்டில் ஜிராயா பண்டில்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுதான் நருட்டோ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வர ஸ்பெஷல் மேப்பு, கொனஹா வில்லேஜு. ரிம்னாம் வில்லேஜுக்கு பதிலாக பர்முடா மேப்பில் ஆட் பண்ணுறாங்க. இந்த அப்டேட் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். நருட்டோ அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மேப்பையும் தூக்கிடுவாங்க. அது வரைக்கும் ரிம்னாம் வில்லேஜுக்கு பதிலாக கொனஹா வில்லேஜ் தான் இருக்கும். இந்த வில்லேஜை நான் அப்டேட் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் இது அடுத்த வரப்போகிற அப்கமிங் பண்டில்ஸ். இந்த பண்டில்ஸில் தான் இந்த 5 பண்டிலும் நருட்டோ ஈவெண்ட் பேஸ் பண்ணி உள்ளது. அதில் ஜிராயா பண்டில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. மீதி எல்லா பண்டிலும் டைமண்ட் கொடுங்குற ஈவெண்ட்டில் தான் வரும். இதில் நருட்டோ பண்டில் தான் இந்த லெஜெண்டரி பண்டில். அப்புறம் அதே அமௌண்ட்டு தான். அப்புறம் அந்த கடைசியாக அந்த வாலிபால் அமௌண்ட்டு மாதிரி ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ரன்னிங் அமௌண்ட்டு, நருட்டோ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி உள்ள ரன்னிங் அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் வந்து நருட்டோவில் எப்படி ஓடுவாங்களோ அதே மாதிரி பேஸ் பண்ணியிருக்கு. இது பேக்கு, இது கக்காஷி பண்டில் இப்படி தான் இருக்கும். சாக்குரா பண்டிலும் இப்படி தான் இருக்கும். இது வந்து நருட்டோ ஈவோ பண்டில் மட்டும் 2 விதமாக இருக்கும். நாம் 2 முறை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு முறை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது ஸ்டேஜ் மோடுக்கு மாறும், செகண்ட் தடவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது குராமா மோடுக்கு மாறும். அதுதான் நருட்டோ பண்டிலோட ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் புதுசாக ஒரு வெஹிக்கிள் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த வெஹிக்கிள், பார்க்குறதுக்கு ஐஸ் வண்டி மாதிரி இருக்குது. அது அப்படியே இந்த விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. இது விண்டர்லேண்ட் ஈவெண்ட் வரைக்கும் தான் இருக்குமா இல்லை கடைசி வரைக்கும் இருக்குமான்னு கன்ஃபார்ம் தெரில. ஆனால் இந்த ஈவெண்ட் இதுவும் நல்லா தான் இருக்குது. நல்லா அந்த தண்ணியில் போகிற வண்டி மாதிரியே பேஸ் பண்ணி கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்ருக்காங்க இந்த வண்டிக்கு. அதுக்கப்புறம் நம்ம அப்கமிங் கன் ஸ்கின்னை பற்றி பார்ப்போம். இது ஒரு கன் ஸ்கின்னு, பார்க்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரியே இருக்குது. இது ஒரு கன் ஸ்கின்னு, என்ன கன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த கன்னை பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி இந்த ஸ்க்ரீன் மாதிரி அதில் மாறிக்கிட்டே இருக்குது. ஐ திங்க் அது P90 கன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த எமௌண்ட்டுக்கு என்னமோ ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு புதுசாக வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அடுத்த ஒரு எமௌண்ட்டு இந்த WWE உள்ள எமௌண்ட்டு மாதிரி இருக்குது. அப்புறம் ஃபிஸ்ட்டு ஃபினிஷிங்கு இது வருது, அதை வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிக்கிட்டால் ஷீல்டு பாயிண்ட்டு கிடைக்கும், அந்த நாக்காக இருக்க இனிமையாக அடிச்சுக்கலாம். அப்புறம் கிளாக் டவரில் விண்டர்லேண்ட் அப்டேட் பண்ண போகிறாங்க. அப்டேட் பண்ணால் அந்த கிளாக் டவர் அப்படி தான் இருக்கும். அப்புறம் விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஸ்னோமேன் மாதிரி கொண்டு வர போகிறாங்க. அது இப்படி தான் இருக்கும். இதை நாம் அடித்து கில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.